வணக்கம் மக்களே. 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு ஏற்ற சிறந்த பழங்கள் என்னென்ன? நிறைய தகவல்கள் பார்த்துருப்போம். முதியவர்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் என்ன, இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், இதெல்லாம் தவிர்க்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உடல் உழைப்பை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள். பழங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் முக்கியம்தான். பழங்களில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது. அதுவே குறிப்பாக இந்த வயதினர் எந்த பழம் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், அவங்களாம் எதை சாப்பிடணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள். 60 வயதிற்கு பிறகு உடல் செயல்பாடுகள் மெதுவாக மாற ஆரம்பிக்குது. ஜீரண சக்தி அப்படின்றது நமக்கு குறைஞ்சிருது, தாக உணர்வு குறையுது, நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாகுது, மலச்சிக்கல், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மூட்டு வலி, நினைவு திறன் குறைவு போன்ற பிரச்சனைகள் அதிகமாக தோன்றும். இந்த வயதில் உணவு மருந்து போல செயல்பட வேண்டும். அந்த உணவுகள் என்னென்ன? முக்கியமாக பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் எல்லா பழங்களையும் எப்போது வேண்டுமானாலும் சாப்பிட முடியாது. சரியான பழத்தை சரியான நேரத்தில் சரியான அளவில் எடுத்தால்தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அப்படி எந்த மாதிரியான பழங்களை சாப்பிட வேண்டும், எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. முதல் விஷயம், முதல் பழம் என்ன சொல்கிறாங்க? பப்பாளி பழம். பப்பாளி முதியவர்களுக்கு மிகவும் பயனுள்ள பழமாக கருதப்படுது. வயது ஆக ஆக வயிற்றில் உணவை ஜீரணிக்க தேவையான என்சைம்கள் குறைந்து விடுது. இதனால் மலச்சிக்கல், வயிறு வீக்கம், அமிலம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பெயின் என்ற இயற்கை என்சைம் உணவை எளிதாக ஜீரணிக்க உதவுது. தினசரி அல்லது வாரத்திற்கு பல முறை பப்பாளி சாப்பிட்றதுனால குடல் என்ன ஆகும்? சுத்தமாகி மலச்சிக்கல் குறையுது. இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதிகமாக இருப்பதனால கண் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. முதியவர்கள் பப்பாளியை என்ன பண்ணணும்? காலையில் 6:30 மணி முதல் 8:30 மணி வரை சாப்பிட்றது சிறந்தது. இரவு நேரங்களில் பப்பாளி சாப்பிட்றது தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா அது குளிர்ச்சியான தன்மை கொண்டதுனால ஜீரணிக்கிற அந்த பாதிப்பை ஏற்படுத்தலாம். அடுத்த விஷயம், வாழைப்பழம். வாழைப்பழம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய பழம் என்பதனால முதியவர்களுக்கு ஏற்றது. வயது அதிகரிக்கும் போது தசைகள் பலவீனமாகவும் நரம்புகள் சோர்வடையவும் ஆரம்பிச்சிடும். வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இதய துடிப்பு சரியாக இருக்கவும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும், தசை வலிமையை மேம்படுத்தவும் உதவுது. உடல் சோர்வு, காலில் பிடிப்பு போன்ற பிரச்சனைகளையும் குறைக்குது. வாழைப்பழத்தை காலை உணவுடன் அல்லது மாலை 4 முதல் 5 மணி வரை சாப்பிடலாம். இரவில் சாப்பிட்றது வாயு பிரச்சனையையும் சர்க்கரை அளவு உயர்வையும் ஏற்படுத்தலாம். சர்க்கரை நோய் உள்ள முதியவர்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிடாம சிறிது அளவில் மருத்துவர் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயம், ஆப்பிள் பழம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஆப்பிள் முதியவர்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. வயது அதிகரிக்கும் போது கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஆப்பிள்களில் உள்ள பெக்டின் என்ற நார்சத்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை பாதுகாக்கிறது. குடல் இயக்கத்தையும் சீராகி மலச்சிக்கலை குறைக்கிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முதுமை காரணமாக ஏற்படும் செல்கள் சேதமடைவதை மெதுவாக்குது. ஆப்பிளை காலை 10 முதல் 11 மணி வரை சாப்பிட்றது சிறந்தது. பற்கள் பலவீனமாக உள்ளவர்கள் ஆப்பிள்களை துண்டுகளாக நறுக்கி அல்லது லேசாக வேக வைத்து கூட சாப்பிடலாம். அடுத்த விஷயம், கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது மூத்த குடிமக்கள், அதாவது 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி அளவு பார்த்திங்கன்னா பல பழங்களை விட அதிகமாக இருக்குது. முதியவர்களுக்கு அடிக்கடி என்னாகும்? சளி, இரும்பல், தொற்று போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான அதிகமான சக்தி இருக்குது. ஏன்னா எதிர்ப்பு சக்தி ஒரு காரணமாக இருக்கும். கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால உடல் தொற்றுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு திறன் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஜீரணிக்க அந்த ஒரு ஆற்றலை தருது. இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்க உதவுது. காலை உணவிற்கு பிறகு அல்லது மத்தியானத்திற்கு முன்பு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். விதைகள் கடினமாக இருப்பதனால மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும். அல்லது விதைகளை நம்ம நீக்கி நம்ம எப்போவுமே நான் சொல்கிறேன், இந்த பழங்களை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு செயல். பழங்களை நீங்கள் பழங்களாக அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். கண்டிப்பாக பெரியவர்கள் ஒரு சிலரால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆனால் சுகர், இந்த மாதிரியான விஷயங்கள், தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. நீங்கள் எப்போதுமே பழங்களாக சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம், கிவி.
ஸோ கிவி பழம் முதியவர்களுக்கு குறைவாக பயன்படுத்தப்படும் ஒரு பழம் என்றாலும் உடலுக்கு மிகவும் பயனுள்ளது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் நார் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தவும் ஜீரணத்தை மேம்படுத்தவும் உதவுது. ஸோ குடல் இயக்கம் சரியா இல்லாத முதியவர்களுக்கு கிவி ஒரு நல்ல பலன் தருது. இதை காலை உணவிற்கு பிறகு சாப்பிடலாம். தினமும் சாப்பிட தேவை கிடையாது. வாரத்திற்கு 3 அல்லது 4 முறை சாப்பிட்டாலே போதுமானது. ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க தேவையில்ல. ஸோ இவ்வளோ அளவு அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா அவர்களுக்கு ஜீரண ஆற்றல் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கலாம். அதனால் பழம் எடுத்துக்கிறது நல்லது தான். அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஜீரண சக்தி பண்ண முடியாதவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லுங்கள், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி போன்ற பெரி வகை பழங்கள் மூளை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஸோ வயது அதிகரிக்கும் போது நினைவுத்திறன் குறைவு மற்றும் கவனம் சிதறல் ஏற்படலாம். இந்த பழங்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை பாதுகாத்து நினைவுத்திறனை மேம்படுத்த உதவுகின்றன. ஸோ மாலை நேர சிற்றுண்டியாக சிறிய அளவில் சாப்பிடலாம். சர்க்கரை அளவு குறைவாக இருப்பதனால பெரும்பாலான முதியவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவகாடோ பழம், வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்கள் இனிப்பாக இல்லாமல் ஆரோக்கியமான கொழுப்புகளை கொண்டிருக்கு. ஸோ இந்த கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்திற்கும் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டிற்கும் உதவுது. மூட்டு வலி, சரும உளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குறைக்குது. ஆனால் கலோரி அதிகமாக இருப்பதனால அளவோடு மட்டும் சாப்பிட வேணும். மதிய உணவுடன் சிறிது துண்டுகள் எடுத்துக்கொண்டா போதும் பெரியவர்கள். மற்றபடி அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். அடுத்த விஷயம், ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் பழங்கள் வைட்டமின் சி நிறைந்தவை. இவை எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் உடலில் உறிஞ்சப்பட்டு வயதானவர்களுக்கு என்ன பண்ணுது, எலும்பு பலன் குறையாமல் இருக்க உதவி செய்யுது. காலியான வயிற்றில் சாப்பிடலாம். காலை அல்லது மத்தியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் மற்ற நேரங்களில் நம்ம எடுத்துக்க வேண்டாம். குறிப்பாக இரவு நேரங்கள்லாம் எடுக்க வேணாம். ஸோ முடிவாக பழங்கள் அப்படின்றது மருந்து கிடையாது. ஆனால் சரியான முறையில் எடுத்தால் மருந்தின் தேவையை அது குறைக்கும். ஸோ முதியவர்கள் பழங்களை அளவோடு சரியான நேரத்தில் முழு பழமாக சாப்பிட வேண்டும். தண்ணீர் போதுமான அளவு குடிப்பது அவசியம். ஸோ இந்த சிறிய பழங்கள் முதுமையில் உடல் வலிமையையும் ஆரோக்கியமையும் காக்க ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு சுகர் நோய் இருக்கலாம், பிபி இருக்கலாம். ஸோ இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அளவுடனும் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த பழங்களை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பழங்கள் இருக்குது. நான் குறிப்பிட்டு ஒரு பழங்கள் சொன்ன பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எனவே மக்கள் இது மட்டும் கிடையாது, இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.